ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. இட்லி மாவு வீட்டில் இருக்கா, புளிச்ச மாவோ இல்லை ஃப்ரெஷ்ஷான மாவோ எதுவாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது இதில் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் கடலை மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு எதை வேணாலும் போட்டுக்கலாங்க. நம்ம விருப்பம்தான். அரிசி மாவு போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெறும் மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ஏன்னா மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கு இல்லைங்களா, போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் பொடி போட்டுக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் நிறைய காய்கறி கூட போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அப்படியே கிள்ளி கிள்ளி அள்ளி போடுங்க. உருண்டையெல்லாம் சைஸ்லாம் பார்க்காதீங்க. கிள்ளு போண்டா இந்த மாதிரி ஷேப்பே இல்லாமல் அப்படியே சாப்பிடும்போது வெளியிலலாம் அப்படியே மொறு மொறுன்னு இப்படி குத்துற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, சூப்பராக வெந்துடும். நான் இதுக்கு சூப்பரான ஒரு சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். உடச்சக்கல்ல, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தேங்காய் பத்தை, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே கொண்டு போய் மேலே வச்சோன்னா பசங்க வேறு லெவலில் சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் சாம்பாரையும் தொட்டுக்க வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போண்டாக்கு சாம்பார் வேறு லெவலில் இருக்கும். நம்ம சட்னி தானே தொட்டுக்கிறோம், சாம்பார் தொட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எங்கள் ஹிருதயாவுக்கு இதை தான் நான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன்.